பல்வேறு மாவட்டங்களில் நடந்த நிகழ்வுகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். திருப்பூரில் காட்டுப்பகுதியில் மதுபானங்கள் விற்பனை செய்யும் வீடியோ வேகமாக பரவி வரும் நிலையில் போலீசார் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. திருப்பூர் ஊத்துக்குளி சாலை கூலிப்பாளையம் நாள் ரோடு அருகில் உள்ள காட்டுப்பகுதியில் மதுபானங்கள் மற்றும் போதைப் பொருட்கள் செய்யும் வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இந்த சட்டவிரோத மது விற்பனையால் பெரும் பாதிப்பு ஏற்படுவதற்கு முன்பாக போலீசார் தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் அருகே பலரது வீடுகளில் மர்ம நபர்கள் கல் எறியும் சம்பவத்தில் ஈடுபடும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்த ஒட்டப்பாளையம் காலனி பகுதியில் உள்ள 60 வீடுகளில் 200க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இங்கு கடந்த 10 நாட்களாக இரவு 7 மணி முதல் 1 மணி வரை கற்கள் மழை போல் விழுவதால் கிராம மக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர். கிராமத்தில் உள்ள இளைஞர்கள் சேர்ந்து சுற்றிலும் ரோந்து பணியில் ஈடுபட்ட போதும் கற்கள் எறியும் நபர்கள் யாரையும் கண்டு அறிய முடியவில்லை. இது தொடர்பாக போலீசிலும் புகார் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கிருஷ்ணகிரியில் உள்ள நியாய விலைக் கடைக்கு தொடர்பில்லாத நபர் அத்தியாவசிய பொருட்களை விற்பனை செய்து வந்ததைக் கண்டு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி நகராட்சிக்கு உட்பட்ட ஸ்ரீனிவாசா காலனியில் உள்ள கூட்டுறவு நியாய விலைக்கடையின் விற்பனையாளராக பணியாற்றி வருபவர் விவேக். இவர் நியாய விலைக்கடைக்கு சரிவர வராமல் சம்பந்தமே இல்லாத ஒருவரை விற்பனை செய்ய நியமித்திருக்கிறார். இது தொடர்பான புகாரில் தனி வருவாய் அலுவலர் தலைமையிலான அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு கடையில் இருந்த நபரை வெளியேற்றினர். தொடர்ந்து கடையை மூடிச் சென்றனர். அதிகாரிகள் விவேக்கிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை மாவட்ட ஆட்சியரகம் மற்றும் நீதிபதிகள் குடியிருப்பில் உள்ள சாலையில் கூட்டமாக கால்நடைகள் உலாவும் சம்பவத்தால் வாகன ஓட்டிகள் அவதி அடைந்து வருகின்றனர். இதில் மாடுகள் மட்டுமின்றி குதிரைகளும் சாலையில் சர்வசாதாரணமாக உலவுகின்றன. கால்நடைகள் திடீரென சாலைகளில் செல்லும் போது கூட்டமாக ஓடும்போது வாகனங்களில் வருபவர்கள் மீது மோதி விடுவதால் வாகன ஓட்டிகள் கட்டுப்பாட்டை இழந்து கீழே விழுந்து விபத்துக்குள்ளாகி வருகின்றனர். எனவே உயிரிழப்பு போன்று அசம்பாவிதம் ஏற்படுவதற்கு முன்பாக மாநகராட்சி உரிய நடவடிக்கை எடுத்து கால்நடைகளை சுற்றித் திரிவதை தடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. கோவை மாவட்டம் வால்பாறை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் 3 நாட்களாக மழை ஆங்காங்கே பெய்தது. இந்நிலையில் வால்பாறை சுற்றுவட்டார பகுதியான சோலையார் அணை, உருளிக்கல், வில்லோனி, நெடுங்குன்றம், காஞ்சமலை, சின்னக்கல்லார் ஆகிய பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இதே வேளையில் தொடர் மழை காரணமாக சுற்றுலா பயணிகளின் வருகையும் குறைந்து காணப்படுகிறது. சீர்காழி அருகே ஒரு கொள்ளை வழக்கில் தொடர்புடைய 2வது திருடனை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து 13 சவரன் நகைகளை பறிமுதல் செய்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சட்டநாதபுரம் கம்பன் நகரைச் சேர்ந்தவர் பள்ளி ஆசிரியர் லட்சுமி. இவர் வீட்டில் இல்லாத நேரம் கதவை உடைத்து 43 பவுன் நகைகள் மற்றும் பணம் கொள்ளையடிக்கப்பட்டது. இது தொடர்பாக சீர்காழி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் கொள்ளை சம்பவத்தில் தொடர்புடைய மனோஜ் என்பவரை கைது செய்தனர். அவரிடம் இருந்த 13 சவரன் நகைகளை கைப்பற்றினர். முன்னதாக இந்த வழக்கில் தொடர்புடைய சதீஷ் என்பவரை கைது செய்து 18 சவரனை கைப்பற்றியிருந்தனர். இதன் மூலம் 2 பேரை கைது செய்து 31 சவரனை மீட்டுள்ள போலீசார் மேலும் வழக்கில் தொடர்புடைய ஒருவரை தேடி வருகின்றனர். திருவாரூரில் பூச்சிகளால் பாதிக்கப்பட்ட பருத்தி செடிகளுக்கு விவசாயி ஒருவர் ட்ரோன் மூலம் மருந்து தெளித்தார். திருவாரூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு நெல்லுக்கு அடுத்தபடியாக பருத்தி சாகுபடியில் சுமார் 50,000 ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் சாகுபடி செய்துள்ளனர். இதே வேளையில் பெய்து வரும் மழையால்
பருத்தி செடிகள் சத்துருதி பூச்சிகளால் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனிடையே மருந்து தெளிப்பதற்கு ஆட்கள் பற்றாக்குறை நிலவி வருவதன் காரணமாக இந்த ட்ரோன் மூலம் மருந்து தெளித்திருப்பதாக விவசாயி நிஜாம் கூறியுள்ளார். மேலும் 2 மணி நேரத்தில் அடிக்கும் மருந்தை 15 நிமிடத்தில் ட்ரோன் மூலம் தெளிக்க முடிகிறது என அவர் தெரிவித்தார். பண்ருட்டி அருகே கொள்முதல் நிலையத்தில் இருந்து நெல் மூட்டைகளை ஏற்றிச் சென்ற லாரி வயலுக்குள் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. உளுந்தாம்பட்டு காவனூர் பகுதியில் நெல் அறுவடை தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அதே பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் லாரி ஒன்று நெல் மூட்டைகளை ஏற்றி சென்று கொண்டிருந்தது. அப்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி வயலுக்குள் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் நெல் மூட்டைகள் தண்ணீரில் சரிந்து சேதமடைந்தன. லாரியை ஓட்டிச் சென்ற சுதாகர் லேசான காயத்துடன் உயிர் தப்பிய நிலையில் கொள்முதல் நிலையத்திற்கு செல்லும் பாதையை அகலப்படுத்த வேண்டும் என அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல்லில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த தடை செய்யப்பட்ட ஆப்பிரிக்கன் கெளுத்தி மீன்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். நாமக்கல் நகர பகுதியில் தடை செய்யப்பட்ட ஆப்பிரிக்கன் கெளுத்தி மீன்கள் விற்பனை செய்யப்படுவதாக ஆட்சியருக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் சேந்தமங்கலம் சாலை, ராமாவரம் புதூர், மோகனூர் சாலை, நல்லிப்பாளையம் உள்ளிட்ட பகுதியில் மீன்வளத்துறை உதவி இயக்குநர், உணவு பாதுகாப்புத்துறை பாதுகாப்பு அலுவலர் ஆகியோர் ஆய்வு நடத்தினர். அப்போது தடை செய்யப்பட்ட 36 கிலோ ஆப்பிரிக்கன் கெளுத்தி மீன்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்து குழி தோண்டி மீன்களை அழித்தனர். மேட்டுப்பாளையம் அருகே குடியிருப்பு பகுதிக்குள் வந்த பாகுபலி காட்டு யானையால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே மங்களகர புதூர் கிராமத்திற்கு வந்த பாகுபலி என்ற காட்டு யானை ஒரு வீட்டின் முன்பு பயிர் செய்யப்பட்டிருந்த வாழை மரங்களை ருசி பார்த்தது. இதனை கண்ட வீட்டிலிருந்த நாய் யானையை பார்த்து குறைக்க ஆரம்பித்தது. இதனால் சற்று நேரத்திலேயே பாகுபலி அங்கிருந்து புறப்பட்டது. இது அனைத்தும் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருந்த நிலையில் தற்போது அந்த வீடியோ வைரலாகி வருகிறது. கோத்தகிரி அருகே முகாமிட்டுள்ள காட்டு யானைகளால் மக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள குஞ்சப்பனை, முள்ளூர், மாமரம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் ஏராளமான பழங்குடியின குக்கிராமங்கள் உள்ளன. இங்குள்ள விவசாயிகள் தங்கள் தோட்டங்களில் பலா மரங்களை அதிக அளவில் பயிரிட்டுள்ளனர். கோடை காலத்தில் இந்த மரங்களில் காய்த்து குலுங்கும் பழங்களை உண்பதற்காக காட்டு யானைகள் வந்து இங்கு முகாமிட்டு சீசன் முடிந்தவுடன் திரும்ப செல்வது வழக்கமாகும். இந்நிலையில் காட்டு யானை கூட்டம் ஒன்று மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள குஞ்சப்பனை அருகே உலா வந்தன. எனினும் யானைகள் வாகன ஓட்டிகளை தொந்தரவு செய்யாமல் புதருக்குள் சென்றதால் நிம்மதி அடைந்து வாகனங்களை இயக்கி சென்றனர். இதனால் அப்பகுதியில் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஆண்டுக்கு ஒருமுறை இரவில் மட்டும் பூக்கும் பிரம்ம கமலம் பூ கோவையில் பூத்த நிலையில் அதனை கண்டு மக்கள் ஆச்சரியமடைந்தனர். பிரம்மனின் நாடிக்கொடி என வர்ணிக்கப்படும் பிரம்ம கமலம் பூவை நிஷாகாந்தி பூ என்றும் அழைப்பார்கள். இந்த பூ ஆண்டுக்கு ஒரே ஒரு முறை மட்டும் இரவு நேரங்களில் மலர்ந்து அடுத்த நாள் வாடி போய்விடும். இந்நிலையில் கோவை சுந்தராபுரம் காந்திநகர் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் வளர்க்கப்பட்ட செடியில் ஒரே ஒரு பிரம்ம கமலம் பூ மலர்ந்தது. அப்போது சூடம் காட்டி குடும்பத்தினர் பூவை வழிபட்டனர். இதுகுறித்து அப்பகுதி முழுவதும் தகவல் பரவியதை அடுத்து அனைவரும் ஆச்சரியத்துடன் பூவை கண்டு ரசித்தனர். திருவாடானையில் முத்துமாரியம்மன் கோயில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே மோர்பண்ணை கிராமத்தில் பாலசுப்பிரமணிய சுவாமி கோயில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு ஜூலை 6ஆம் தேதி கணபதி ஹோமம், வாஸ்து, சாந்தி உள்ளிட்ட பூஜைகள் நடந்தன. அதனைத் தொடர்ந்து 4ஆம் கால யாகசாலை பூஜைகள் மற்றும் கோபூஜை, நாடி சந்தானம் நடைபெற்றது. பின்னர் புனித நீர் கோயிலை சுற்றி வரவழைக்கப்பட்டு கோபுரத்துக்கு எடுத்து செல்லப்பட்டது. அங்கு வேத மந்திரங்கள் முழங்க கும்பத்தில் புனித
நீரை ஊற்றி கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. வெகு விமர்சையாக நடந்த இந்த கும்பாபிஷேகத்தை சுற்று வட்டாரத்தில் இருந்து வந்திருந்த ஏராளமான பக்தர்கள் கண்டு வழிபட்டனர். சிவகங்கையில் உள்ள கிராம மக்கள் பனை மரத்தை குலதெய்வமாக வழிபடும் நிலையில் அக்கோயிலின் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் பகுதியில் 200 ஏக்கருக்கு மேல் வெற்றிலை பயிரிடப்பட்டுள்ளது. இங்குள்ள விவசாயிகள் விவசாயம் செழிக்க வேண்டி பொன்முனியாண்டி ஆலயத்தில் உள்ள பல நூறு ஆண்டுகள் பழமையான பனைமரத்தின் மீது ஏறி மாலை அணிவித்து வழிபாடு நடத்தினர். அந்த பனை மரத்தை குலதெய்வமாக வழிபடுவதும் குறிப்பிடத்தக்கது. அத்துடன் ஆண்களால் மட்டும் தயார் செய்யப்படும் ரொட்டியை பனை மரத்திற்கு படைத்து வழிபாடு செய்தனர். வெகு விமர்சையாக நடந்த திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் அருகே 25 ஆண்டுகளுக்கு பிறகு ஸ்ரீ சம்பத் விநாயகர் திருக்கோயிலில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே பொதட்டூர்பேட்டை பஜார் வீதியில் பழமையான ஸ்ரீ சம்பத் விநாயகர் திருக்கோவிலில் 25 ஆண்டுகளுக்கு பிறகு பொதுமக்கள் நிதி உதவியுடன் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. இதைத் தொடர்ந்து மேளதாளங்கள் முழங்க புனித நீரால் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்கள் மீது தீர்த்த நீர் தெளிக்கப்பட்டது. அப்போது கோயில் முன்பு கூடியிருந்த பக்தர்கள் அரோகரா முழக்கமிட்டபடி சாமி தரிசனம் செய்தனர்.